Hello everyone, welcome. So JEE 1000 plus previous years questions நம்ம solve பண்ண போறோம். So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா we going to solve problem number 10. So problem 1 to problem 9 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் we will start problem number 10. பண்ணுவோமா? எஸ். ஓகே, ஸோ பாருங்க ப்ராப்ளம் 10. If f is a function from R to R, is a function defined by f of x equal to gif of x minus 1 into cos of 2x minus 1 by 2 pi, where box denotes the greatest integer function. Romba easy problem. Then f is discontinuous only at x is equal to 1, discontinuous at all integral values of x except x is equal to 1, continuous only at x is equal to 1, continuous for every real x. ஓகேவா? போடுவோமா? ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த 40 days crash course அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி, லிமிட்ஸு இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதான் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நீங்களே போட்டுடலாம். ஓகே, ஸோ ரீகால் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் மென் பை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தரேன். இப்போதைக்கு நான் வந்து டெஃபினேஷன் மட்டும்தான் எழுத போகிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த டெஃபினேஷன் எப்படி வந்தது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா என்னோட வீடியோவை போய் காருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க். ஓகேவா? சூப்பர், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு டைம் ஆகும். வாட் இஸ் மென்ட் பை கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு, அதாவது கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். A function is said to be continuous at a point. Okay, so continuity at a point. Continuity at a point. முதல்ல வந்து we will define what is meant by continuity at a point. எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக போயிடுச்சு அப்படின்னா we say it is continuous function சொல்லுவோம். Okay, so continuity at a point. So a function y is equal to f of x is said to be continuous at a point x is equal to a if and only if limit extending to a f of x is equal to f of a வா போனோம். கரெக்டா? இதான் டெஃபினேஷன் ஆஃப் continuity at a point. So limit extending to a f of x is equal to f of a. What is limit extending to a? எப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் போத் எக்ஸிஸ்ட், ஃபைனைட்லியாகவும் இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலாகவும் போகணும். கரெக்டா? இப்போ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து அதாவது LHL லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு. அப்போ தான் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் சுட் பி ஈக்குவல் டு f of a க்கு போனோம். that should be equal to f of a க்கு ஈக்குவலாக இருக்கணும். that is what is LHL formula? LHL formula என்னது? left hand limit extending to 0 f of a minus h. இதெல்லாம் மேலே பார்த்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகால். ஸோ லிமிட் extending to 0 f of a minus h இதுதான் left hand limit formula. லிமிட் extending to 0 f of a plus h இதுதான் RHL formula. That should be equal to f of a. So மூணுமே ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா we say the function f is continuous at the point x is equal to a. ஸோ ஒரு பாயிண்ட்ல நீங்க கண்டினியூஸ் சொல்லணும் அப்படின்னா இது மூணும் ஈக்குவலா போகணும், மூணு ஃபைனைட்டாகவும் இருக்கணும், மூணுமே என்னவா இருக்கணும்? ஈக்குவலாகவும் போகணும், ஃபைனைட் நம்பராகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது LHL should be equal, அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் போத் should exist ஃபைனைட்லியாகவும் போகணும், ஈக்குவலாகவும் போகணும், ரெண்டும் ஈக்குவல் டுவாகவும் போகணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அகெயின் லிமிட்ஸு, கண்டினியூட்டி அந்த வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா புரியும். நீங்கள் சும்மா மனப்பாடைக்கூடாது. இது எப்படி வந்ததுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ரொம்ப நல்லா புரியும். ஓகே, இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக இருக்குது. அதாவது எந்த பாயிண்ட் நீங்கள் ஏ எடுத்துக்கிட்டாலும் இட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் அப்படின்னா
we say it is a continuous function சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, ரீகால். வாட் இஸ் ரீகால்? அதுதான் போகிறேன், எல்லாமே நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்களே போடலாம். என்னால் திரும்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா we have discussed about GFX, கரெக்டாக? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி 4 வீடியோ போட்டிருக்கோம். 1 மணி நேரம் அப்படின்னு. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்னதுன்றதை போட்டிருக்கோம். அப்புறம் டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, வாட் இஸ் GFX? கிரேட்டஸ்ட் இன்டிஜர். ஸோ சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க, சைமல்டேனியஸாக அதையும் பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் less than or equal to x. ஓகேவா? இதான் டெஃபினேஷன் ஆஃப் GFX. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? அகைன் டீட்டெயிலாக I'm not going to explain. If you want detailed explanation, I'll attach the link in the description of greatest integer function. Okay, so 0, 1, 2, 3, 4, -1, -2, -3. ஸோ 0லேருந்து 1 இருக்கும்போது when x lies between 0 to 1, 0 included, 1 not included, GFX வந்து 0 வரும், கரெக்டா? GFX வந்து 0 வரும், 1 not included. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, 0.5 எடுத்துக்கோங்க. 0.5ஓட கம்மியாக இருக்க இன்டிஜர்ஸ் யாரு? 0, -1, -2. There are infinitely many numbers, that is there are infinitely many integers that is less than 0.5. அதில் யார் கிரேட்டஸ்ட்? 0 தான் கிரேட்டஸ்ட். ஸோ அப்போது இதுக்குள்ளே யார் எடுத்தாலுமே, 1 எடுக்கல நான், இதுக்குள்ளே நீங்கள் யார் எடுத்தாலுமே GIF வந்து 0 தான் வருவான். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 1லேருந்து 2 எடுங்களேன். இப்போ நீங்கள் எதனா ஒரு பாயிண்ட்டை 1லேருந்து 2 எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.2, 1.2ஓட கம்மியாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். 1.2ஓட கம்மியாக இருக்க ஃபர்ஸ்ட் இன்டிஜர் யார்? 1. அதாவது 1.2ஓட கம்மியாக இருக்க இன்டிஜர், there are infinitely many integers, 1, 0, -1, -2. பட் அதில் யார் கிரேட்டஸ்ட்? 1 தான் கிரேட்டஸ்ட். அதாவது நான் இங்கே 1.2 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 1.2ஓட கம்மியாக there are many integers. யார் 1, 0, -1, -2. பட் இந்த 1, 0, -1, -2, -3 போயிட்டே இருக்கும். அது யார் கிரேட்டஸ்ட்? 1 தான் கிரேட்டஸ்ட். அதானே இந்த யார் கிரேட்டஸ்ட்? 1 தான் கிரேட்டஸ்ட். ஸோ அப்போது 1 வருவான். 2 இன்க்ளூட் பண்ணலை, 2 இன்க்ளூட் பண்ணலை. இங்கே 1 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், 2 இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது எல்லா வேல்யூமே என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? அதே மாதிரி 2லேருந்து 3 இருக்கும்போது GIF என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2.4, 2.4ஓட கம்மியாக இருக்க முதல் இன்டிஜர் யார்? 2. ஸோ அப்போ 2 வருவான். ஸோ 2லேருந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகேவா? 3லேருந்து 4 பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 3 வரும். அதே மாதிரி 0லேருந்து -1 பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் -0.5. ஸோ -0.5க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் இன்டிஜர் தான் GIFX-ஆக போவான். ஸோ -1 போவான். இதுக்கெல்லாம் இவன் நாட் இன்க்ளூடட். அதே மாதிரி -1லேருந்து -2 பார்த்தீங்கன்னா -2 போவான். ஸோ போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் GIFX. ஆல்ரெடி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் அட்டாச் நான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், GIFX பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லலாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 0 வரும், ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 1 வரும். 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 1 வரும், ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 2 வரும். இந்த பாயிண்ட் 2, இந்த பாயிண்ட் 2, இந்த பாயிண்ட் 3. ஓகேவா? இது -1, இது -2. ஸோ அப்போது வி நோ தட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம எப்பப்பெல்லாம் எக்ஸ் வந்து இன்டிஜர் ஆகுதோ அப்பப்பெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. வி நோ தட் ஃபார்
we know that for GFX limit does not exist. Limit does not exist when at integer point. Limit does not exist at integer points. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீங்க எந்த இன்டிஜர் எடுத்துக்கிட்டாலுமே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்ரோச் ஆகும், ரைட் ஹேண்ட் லிமிட் வேற ஒரு நம்பர் அப்ரோச் ஆகும். பட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா LHL RHL ஈக்குவலா இருக்கணும். பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா 2க்கு போவோம், ரைட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா 3க்கு போவோம். ஸோ அப்போ 2 is not equal to 3. இது தெரிஞ்ச விஷயம். அப்பனா this implies GFX is not continuous. GFX is not continuous at x is equal to integer. ஸோ எப்பப்பெல்லாம் x இன்டிஜரா போதோ அப்போ கண்டினியூஸாகவும் இருக்க மாட்டான். ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி f of aக்கு ஈக்குவலாகவும் போனோம். பட் நம்மளுக்கு இங்கே லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல இன்டிஜர் பாயிண்ட்ல. அப்போ எப்படி கண்டினியூஸாக இருப்பான்? இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ரீகால் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ப்ராப்ளம்க்கு வரவே இல்லை. இப்போ ப்ராப்ளம்க்கு வருவோமா? ஓகே பாருங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ் எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் கேட்குறாங்க. இது வந்து GFX கிராஃப். ஓகேவா? பட் we will come back to this question. நம்மளுக்கு இங்கே f of x யாரு? we will come back to the question. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை ரீகால் பண்ணியிருக்கோம். தெரியல அப்படின்னா பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கணும். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் JEE. ஓகே, நம்மளுக்கு given ஃபங்க்ஷன் f of x யாரு? f of x வந்து பாத்தீங்கன்னா GFX minus 1 into cos of 2x minus 1 pi by 2x minus 1 by 2 into pi. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்களேன். டவுட்ஃபுல் பாயிண்ட்ஸ் ஆர் here. நம்ம செக் பண்ண போறோம் கண்டினியூட்டியை. here the doubtful points are நம்மளுக்கு தெரியும் GFX is not continuous whenever x is integer. இங்க பாருங்க, அப்ப எப்பப்பெல்லாம் x minus 1 இன்டிஜரா போதோ அப்ப எனக்கு டவுட்ஃபுல் பாயிண்ட். அது ஏன் டவுட்ஃபுல் பாயிண்ட்? நல்லா பாருங்க, இவன் மட்டும் இருந்தான் அப்படின்னா எப்பப்பெல்லாம் x minus 1 இன்டிஜரா போதோ அப்பப்பெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் சொல்லிடலாம். பட் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ டவுட்ஃபுல் பாயிண்ட்ஸ் ஆர் x minus 1 இன்டிஜரா போனோம். இவன் வந்து எப்பயுமே டிஃபைன்டு தான். 2x minus 1 into pi by 2 இவன் எப்பவுமே டிஃபைன்டு தான், சூப்பர் ஃபங்க்ஷனு. இவன் வந்து இன்ஃபினிட்டி அதெல்லாம் ஆகவே ஆக மாட்டான். ஸோ அப்படின்னா x minus 1 இன்டிஜரா போனோம் அப்படின்னா x வந்து இன்டிஜர் பிளஸ் 1 போனோம். தட் இஸ் சேம் ஆஸ் சேயிங் x இஸ் இன்டிஜர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர் பாயிண்ட் செக் பண்ணுவோம். இன்டிஜர் பாயிண்ட் மட்டும்தான் டவுட்ஃபுல் பாயிண்ட். அப்போ இன்டிஜர் பாயிண்ட்ல கண்டினியூஸாக போயிட்டான் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் ரியல் நம்பர். இன்டிஜர் பாயிண்ட் தான் டவுட்ஃபுல் பாயிண்ட். மற்ற எல்லா பாயிண்ட்டும் பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது? பிகாஸ் we know that GFX வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ல மட்டும்தான் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் இன்டிஜரா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். எல்லாமே சொல்லியிருக்கான்ப்பா. ஓகேவா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டுமே ஈக்குவலாகவும் போகும். இந்த கேஸ்ல 3க்கு ஈக்குவலாக போகும். அப்போ இன்டிஜரா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ இந்த ஃபங்க்ஷனு இன்டிஜர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இல்லையான்றதை பார்ப்போம். இன்டிஜர் பாயிண்ட் இப்போ பாருங்க, நான் டிஸ்கார்ட் பண்ணல, செக் பண்ண போறேன், எலிமினேட் தான். இது மட்டும் இருந்ததுன்னா சொல்லிருவேன். பட் இங்க வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர் பாயிண்ட்ஸ்ல இது கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் ரியல் நம்பர். ஓகேவா? ஓகே, ஸோ வி வில் செக். நம்ம என்ன பண்ணுவோம்னா let us take 2 எடுத்துப்போமா? ஸோ 3 எடுத்துப்போம். 3 அப்படின்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு பார்ப்போமா? 3 அப்படின்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு பார்ப்போமா? ஓகே, அதாவது இன்டிஜர்ல வந்து இது கண்டினியூஸா போதா இல்லையா செக் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லிமிட்
x tending to 3 f of x is equal to f of 3 போயிடுச்சு அப்படின்னா இது கண்டினியூஸா at the point 3 செக் பண்ணுவோமா போதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது செக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இது செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் திஸ் we need to find LHL. What is LHL? Limit s tending to 0 f of a minus h. கரெக்டா? Limit s tending to 0 f of a minus h. Limit s tending to 0 f of a minus h. நம்மளுக்கு a யாரு? We are checking at the point 3. இப்போ a வந்து 3. So இப்போ limit s tending to 0 f of 3 minus h. What is f of 3 minus h? Limit s tending to 0 f of 3 minus h. So f of x வந்து இவன். So replace x by 3 minus h. So gif of 3 minus h minus 1 into cos 2 into 3 minus h minus 1 by 2 into pi. Correct? Correct. Okay. So we will know limit s tending to 0, limit s tending to 0, gif of 3 minus 1 2. So gif of 2 minus h into cos of 6, 2 3 is 6, 6 minus 1 5. So 5 minus h by 2 into pi. Okay ba? Now when h is tending to 0, what is the value of gif of 2 minus h? அப்போ h வந்து very small. அப்போ 2 minus h எப்படி இருப்பான்? Something like 1.99. அப்போ what is gif of 1.9? 1.9 ஓட கம்மியா இருக்க முதல் இன்டிஜர். இப்போ 1 வருவான். அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 போயிடும். When h is tending to 0, இவன் 0 ஆயிடுவான். cos 5 pi by 2 இருப்பான். Which is always 0. ஏன்னா cos odd multiple of pi by 2 0 தானே. என்னப்பா cos 2n plus 1 pi by 2 லாம் 0. cos 2n plus 1 pi by 2 லாம் 0. Whenever it is always 0. So cos of odd multiple of பாருங்க odd multiple of pi by 2 is always 0. இதெல்லாம் basic. n belongs to integer. So அப்போ cos of odd multiple of pi by 2. odd multiple pi odd number தானே. odd multiple of pi by 2 is always 0. அப்போ 1 into 0 0 ஆயிடுவோம். அப்போ left hand limit 0. Okay. Now we will find right hand limit. Okay வா? We will find right hand limit. Okay. So what is the formula? Limit s tending to 0 f of a plus h. Limit s tending to 0 f of 3 plus h. நான் சும்மா 3 எடுத்துக்கிட்டேன். 3ல செக் பண்ணி பார்க்குறேன் என்ன அது அப்படின்னு. So limit s tending to 0 f of 3 plus h என்ன ஆயிடும்? So gif of 3 plus h minus 1 into cos of 2 into 3 plus h minus 1 by 2 into pi. So இது என்ன ஆயிடுவான்? Limit s tending to 0 gif of 3 minus 1 2. So 2 plus h into cos of 2 3 is 6, 6 minus 1 5. So 5 plus h by 2 into pi. இப்போ பாருங்க 2 plus h ஓட gif என்ன ஆயிடுவான்? 2 plus something. அப்போ 2.0001. h tending to 0. 2.0002. அப்போ 2.002 ஓட கம்மியா இருக்க முதல் இன்டிஜர் யாரு? 2. அப்போ இவன் 2 போயிடுவான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன ஆயிடும்? h 0 போகும்போது அகெயின் cos 5 by 2 அகெயின் இவன் என்ன ஆயிடுவான்? 0 போயிடுவான். அப்போ regardless of whatever a you choose, this is always going to be an odd multiple of pi by 2. ஏவன் regardless of whatever a you choose, இந்த term பார்த்தீங்கன்னா எப்பயுமே 0 தான் when x is an integer. அப்போ LHL RHL both surely will be equal. பாருங்க ரெண்டுமே 0 போயிட்டான். What is f of a? திரும்ப வரேன் இருங்க. f of 3. What is f of 3? gif of
3 minus 1 into cos of 3 போட்டிங்கன்னா 6, 6 minus 1 5 cos 5 pi by 2. So again 2 into 0 ஆயிடுவான். GIF of integer is again integer. GIF of integer is again integer. So again 0 போயிட்டான். So therefore பாருங்க எல்லாமே ரெண்டு ஈக்குவலா போயிட்டான். கரெக்டா? இது ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதாவது இது 3 ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா we say f is continuous at A. So therefore f is continuous at 3. In general, whatever integer you choose, it is always continuous. ஏன்னு பாருங்களேன், whatever integer you choose, இவன் எப்பயுமே ஜீரோவா போயிடுவான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, when x is integer, n க்கு பதில் x இருக்கு. 2n minus 1 or 2n plus 1, no problem. n integer ஆகிறதால பிரச்சனை கிடையாது. n integer பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இவன் எப்பயுமே ஜீரோ தான். 2n minus 1 ஆட் நம்பர் தான், 2n plus 1 ஆட் நம்பர் தான், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இவன் எப்பயுமே ஜீரோ தான். when x is integer, இவன் எப்பயுமே ஜீரோ தான். ஸோ நல்லா பாருங்களேன், something into 0, something into 0, something into 0. அப்போ மூணுமே ஈக்குவலா போயிடுறான், ஈக்குவல் ஜீரோவாகவும் போயிடுறான். ஸோ அப்போ in general ஜெனரலைஸ் பண்றோமா? in general if x is, you take any integer. நான் 3 ன்னு எடுத்தேன்ல, you take any integer, your LHL, your RHL and your f of n all will f of n all will be equal to 0 தான் போகும். செக் பண்ணி பாருங்களேன். அதாவது you find left hand limit at the point n. So limit s tending to 0 f of a minus h. So n minus h ன்னு போட்டுக்கிறேன். அதாவது I'm checking in general n-ல பார்க்குறேன். நான் இங்கே 3ல பார்த்தேன்ல, 3 minus h ன்னு போட்டேன்ல, நான் ஜென்ரலாக n-ல பார்க்குறேன், n இன்டீஜர். ஓகே, ஸோ அப்போ இதே மாதிரி இதை கண்டுபிடிங்க. லிமிட் s tending to 0 f of n plus h, f of n வேல்யூ இப்போ நம்மளுக்கு ஜீரோவாக போயிடுவான். கரெக்டா? GIF of f of n ஆகிடும், GIF of n minus 1 into cos 2n minus 1. ஸோ இவங்க எனக்கு ஆட் மல்டிபிள் ஆஃப் 5/2, n இன்டிஜராக இருக்கிறதுனால இவன் எப்பவுமே ஜீரோ தான். கரெக்டா? cos 2n plus 1 pi/2 or 2n minus 1 pi/2 is always 0. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டுடுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுடுறேன் இங்கே, ஸோ தட் சேஃபாக இருக்கும். ஏன்னா 2n minus 1 ஆட் நம்பர் தான், 2n plus 1 ஆட் நம்பர் தான். ஸோ 2n plus or minus 1. ஓகே, இவன் பாருங்களேன், இவன் ஜீரோ தான், இவன் நம்மளுக்கு ஜீரோவாக போயிடுவான். ஸோ அதே மாதிரி யூ ஃபைண்ட் LHL, யூ ஃபைண்ட் RHL. ஓகேவா? இவன் என்ன ஆயிடுவான் பாருங்க. ஸோ லிமிட் s tending to 0 f of n minus h என்ன ஆயிடும்? ஸோ ரீப்ளேஸ் x by n minus h. ஸோ n minus h minus 1 replace cos 2x minus 1 cos of 2 into x, 2x minus 1/2 into 5. இவன் என்ன ஆயிடுவான்? லிமிட் s tending to 0, அதாவது x minus 1 இருக்குப்பா, ரீப்ளேஸ் x by n plus h, அவ்வளோதான். நல்லா பார்க்கணும், இங்கே n வந்து இங்கே இன்டீஜர். ஓகேவா? n வந்து இன்டீஜராக எடுத்திருக்கேன். இன் ஜென்ரலாக n இன்டீஜர் டவுட்ஃபுல் பாயிண்ட்டு, பட் டவுட்ஃபுல் பாயிண்ட்லேயே எனக்கு கண்டினியூஸாக போயிடுது. ஓகே, இப்போ என்ன ஆயிடுவான் பாருங்க, இவன் ஜீரோவாக போயிடுவான். கரெக்டா? நம்ம ஜீரோவாக போயிடுவான், ஏன்னா இவன் எனக்கு ஜீரோவாக போயிடுவான். இப்போ நீங்கள் வந்து h 0 போடும்போது 2n minus 1/2, ஸோ ஆட் மல்டிபிள் ஆஃப் 5/2, அகெயின் ஆட் மல்டிபிள் ஆஃப் 5/2. இவன் என்ன வேணா இருக்கட்டும், சம்திங் இன்டூ 0, சம்திங் இன்டூ 0, ஸோ ஜீரோவாக போயிடுவான். ஸோ அப்போ therefore at x is equal to integer, it is continuous. It is continuous at all integer points. ஆக்சுவலாக எனக்கு ஜிஃப் வந்து இன்டிஜர் பாயிண்ட்ஸ் தான் பிரச்சனை கொடுக்குது, பட் இது வந்து ஜிஃப் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ காஸ் ஆஃப் 2x minus 1 pi/2 மல்டிபிள் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் இன்டிஜர் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இன்டிஜர் பாயிண்ட் தான் டவுட்ஃபுல் பாயிண்ட்டே, அதுலேயே எனக்கு கண்டினியூஸாக போயிடுச்சு. அப்போ therefore the given function f of x is continuous everywhere.
இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். அதாவது எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர். கண்டினியூஸ் த்ரூ அவுட் ஆர். ஸோ எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் இட் வில் பி கண்டினியூஸ் தான். இட் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் ஆர். ஓகே, இப்போ ஆப்ஷன் பாருங்க. இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஒன்லி அட் 1. இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் 1 இல்லை, இன்டிஜர் பாயிண்ட்ல கண்டினியூஸ். இன்டிஜர் பாயிண்ட்ல கண்டினியூஸ் தப்பு. கண்டினியூஸ் ஒன்லி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். கண்டினியூஸ் எவ்ரிவேர், கண்டினியூஸ் அட் ஆல் இன்டிஜர்ஸ் as well as continuous at all real numbers also. ஸோ இவரும் தப்பு. டிஸ்கண்டினியூஸ் அட் ஆல் இன்டிஜர் வேல்யூஸ். அப்படியா? இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் ஆல் இன்டிஜர் வேல்யூஸா? இட் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் இன்டிஜர் வேல்யூஸ். தப்பு. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர், கண்டினியூஸ் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ். டவுட்ஃபுல் பாயிண்ட் இன்டிஜர் தான், மற்ற பாயிண்ட் பிரச்சனையே கிடையாது. ஆல்வேஸ் இட் இஸ் கண்டினியூஸ் தான், ஜிஃப் எக்ஸ் மைனஸ் 1 மற்ற பாயிண்ட்ல. ஸோ இப்போ இவன் தானே டவுட்ஃபுல் பாயிண்ட். அப்போ டவுட்ஃபுல் பாயிண்ட்லயே கண்டினியூஸாக போயிட்டான். மற்ற டவுட்ஃபுல்லே கிடையாது. மற்ற பாயிண்ட்லாம் யாரு? இன்டிஜர் இல்லாத பாயிண்ட். அப்போ இன்டிஜர் இல்லாத பாயிண்ட் எல்லாமே கண்டினியூஸாக தான் இருப்பான். இப்போ இன்டிஜர் பாயிண்ட் தான் டவுட்டு. அப்போ இன்டிஜர் பாயிண்ட்லயே எனக்கு என்ன ஆகிட்டான்? கண்டினியூஸாக போயிட்டான். ஏன்னா அட் இன்டிஜர் பாயிண்ட்டு ஆல் ஆர் ஈக்குவலாக போயிட்டான். ஸோ அப்போ ஃபைனைட்டாகவும் போயிட்டான். ஸோ அப்போ இன்டிஜர் பாயிண்ட்லயே எனக்கு கண்டினியூஸ் எவ்ரிவேர். இன்டிஜர் பாயிண்ட்ல ஃபுல்லாக கண்டினியூஸ் ஆகிட்டான். ஆல்ரெடி எனக்கு தெரியும் மற்ற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். ஏன் கண்டினியூஸ்? பிகாஸ் ஜிஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்து இன்டிஜர் தான் எனக்கு பிரச்சனை, மற்ற எல்லா பாயிண்ட்லையும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காஸ் ஆஃப் 2x minus 1/2 இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் எக்ஸ். சூப்பர் ஃபங்க்ஷன் அது பிரச்சனையே கிடையாது. ஜிஃப் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே. ஏன்னா இவன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டினாமினேட்டர் 0 எதுவுமே ஆக மாட்டான். ஸோ அப்போ இது சூப்பர் ஃபங்க்ஷன் எது? ஸோ அப்போ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ். ஸோ எந்த ரியல் எக்ஸ் கொடுத்தாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் தட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இ. இது ஜிஃப் எக்ஸோட கிராஃப். ஓகேவா? ஸோ வி வில் ஃபினிஷ். ஸோ நம்ம 10th காலம் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன் நான், உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் ஜிஃப் எக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். டி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வி வில் சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 11. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.